அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்துட்டு கம்பத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போ என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆல்ரெடி லாங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி அவங்க வீட்டில் என்னென்ன லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம கையிலேயே டீ கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி கொடுக்கும்போது. அப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்துட்டு ஃபேவரட் புட்டு. எனக்கெலாம் புட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோவா செய்கிறது இல்லையா. நாத்தனார் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. குக்கரில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி குட்டியாக புட்டு செய்கிறது வச்சுருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் அது பேர். அதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா தெம்பா. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலை, ஆனால் முள்ளே இல்லைங்க. நல்லா கறி மாதிரியே தான் இருந்துச்சு. நல்லா குடம்புளி போட்டு சூப்பராக ஒரு மீனான வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த புளி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாமே நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருந்தாங்களா, அதை அப்படி பரட்டினாப்பில் கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு இவ்வளோ செஞ்சுட்டு கொஞ்சமாக ரசமும் செஞ்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு. எப்போவுமே நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி யாராவது சமைச்சு கொடுக்கும்போது அப்படியே அமிர்தமாக இருக்கும்ல. அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் தான் தெரியும். அங்கே போய் நல்ல ஒரு பொடியை பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு.